السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் இதிலே எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரமதானுடைய மாதத்திலே கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, குதிபா அலைக்கும் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று. லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நோன்பின் அடிப்படை நோக்கம் ரமதானுடைய மாதம் முழுமையாக நோன்பை கொண்டதாக இருக்கின்றது. எனவே இதில் அல்லாஹுவால் நோன்பின் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியிலே எதிர்பார்க்கப்படுவது, மனிதர்களிலே ஏற்பட வேண்டிய மாற்றம் தக்குவா, இறையச்சமாகும். இந்த தக்குவாவைத்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எங்களே நாடுகின்றான். எனவே இந்த நோன்பு எங்களிலே இறையச்சத்தை உருவாக்க வேண்டும். இந்த மாதம் எங்களை மாற்றியமைப்பதற்கான களமாக நாம் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தக்குவா, இறையச்சம் என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ் ஏவியதை செய்வது, அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வது, அல்லாஹுக்கு பயந்து இவ்வாறு அவன் நடந்து கொள்வதற்குத்தான் தக்குவா என்று சொல்லப்படும். எனவே இந்த தக்குவாவைத்தான், இந்த இறையச்சத்தை தான் அல்லாஹு தஆலா எங்களிலே எதிர்பார்க்கிறான் இந்த நோன்பின் மூலமாக. எனவே இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ், இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருப்பது அல்லாஹுடைய பாக்கியங்களிலே மிக உயர்ந்த பாக்கியம். ஒவ்வொரு ரமதான் வருகின்ற போதும் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய செய்திதான், சென்ற ரமதானிலே இருந்த எத்தனை பேர் இந்த ரமதானிலே இருக்கவில்லை, அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நாம் அதிகமாக பேசுகின்றோம். ஆனால் ரமதான் மாதம் அடைந்ததற்கு பிறகு அதனை பற்றி எந்த விதமான அதனுடைய நோக்கங்களை பற்றி பொருட்படுத்தாமல், எந்த விதமான கவனமும் செலுத்தாமல் கவனக்குறைவாக செயற்படுகின்றவர்களாக நம்முடைய செயல்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லீமாக நாம் இல்லாமல், அல்லாஹ் நாடுகின்ற அந்த நாட்டம் எங்களிலே நிகழக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு எங்களிலே நிகழக்கூடிய இறையச்சமுடையவர்களாக இந்த நோன்பு எங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்தது, நோன்பிலே மிக முக்கியமானது, அல்லாஹு தஆலா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதன் மூலமாக ஒரு அடியானுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, ஒரு முறை 3 முறை ஆமீன் என்று சொன்னார்கள். அந்த 3 ஆமீனுக்கும் விளக்கம் சொல்கின்ற போது, அதில் ஒரு சாரார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து சும்மன் சலஹ மின்ஹு, அவரை கடந்து செல்கிறது, பலம் யுகஃபர், அவர் மன்னிக்கப்படாத நிலையிலே, அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அருளிலிருந்து தூரமாக்குவானாக, அவருக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய சுவர்க்கத்தின் தூரமாக்கப்படுவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். எனவே இந்த நோன்பின் நோக்கமே அது கடந்து செல்கின்ற போது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவங்களிலிருந்து தூய்மையாக்கப்பட்ட நிலையிலேயே இந்த ரமலான் எங்களை கடந்து செல்ல வேண்டும். எனவே இந்த நோக்கம் நிறைவேறாமல் வெறுமனே ரமலானை அடைந்தவர்களாக நாம் மாறினால்
ரமதான் நம்மை அப்படி கடந்து செல்லும் என்றால் இந்த மாதத்தை அடைந்ததே பிரயோஜனமற்றதாக போய்விடும். எனவே அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் மிக கவனத்தோடு நிதானத்தோடு அதன் நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமாக நாம் மாற வேண்டும். ரமதானிலே இரவு வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும். ரமதானிலே நோன்பை நோக்க வேண்டும். ரமதான் மாதத்திலே அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை நாம் பேண வேண்டும். முடியுமான வரைக்கும் நாம் தர்மங்களில் ஈடுபட வேண்டும். நோன்பை நோட்பதற்கான ஏற்பாடுகளை ஏழைகளுக்காக செய்து கொடுக்க வேண்டும். அதேபோல் நோன்பை திறப்பதற்கான இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நன்மைகளை அள்ளித் தருகின்ற ரமதானுடைய மாதத்தை நோன்புகளை அப்படியே அள்ளித் தருகின்ற மிக உயர்தரமான வணக்க வழிபாடுகள். எனவே இது விடயத்திலே கவனம் செலுத்தி அல்லாஹுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்ய வேண்டும். இந்த நோன்பு மாதம் வந்துவிட்டாலே அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து நரகத்துடைய வாயில்களை மூடி அதே போல் அருளுடைய வாயில்கள் அல்லாஹு தாலா திறந்து ஷைத்தான்களை எல்லாம் இறங்கிட்டு விடுகின்றான். ஒவ்வொரு காலையிலும் 2 வானவர் இறங்குகிறார். ஒரு வானவர் இறங்கி சொல்கின்றார், யா பாகியல் ஹைர், நன்மையான காரியங்களிலே நாட்டம் உள்ளவர்களே, அகபில் நன்மைகளை மென்மேலும் நீங்கள் செய்து முன்னேறி செல்லுங்கள். ஒயா பாகிய ஷர், பாவமான காரியங்கள் நாட்டம் உள்ளவர்களே, அக்சர், உங்களுடைய பாவங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள், அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வானவர் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ரமலானுடைய மாதத்திலே அவ்வளவு மகத்துவமும் அவ்வளவு சிறப்புகளும் அந்தஸ்துகளும் மிகவும் அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக இருக்கின்ற அல்லாஹ் தனக்காக கடமையாக்கிய தான் விரும்பி தன் அடியானுக்கு கொடுத்த ஒரு அமல். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது நோன்பு என்பது அது எனக்கு ஒரு அஜிசிபிஹி, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு நோன்புடைய கூலியுடைய பெருமதி சொல்லப்பட்டாலும் ஏனைய மற்ற வணக்க வழிபாடுகளுக்கான நோன்பு அதாவது தொழுகை போன்றவர்களுக்கான அந்த நன்மையுடைய அளவு சொல்லப்பட்டாலும் நோன்புக்கான அளவுகள் சொல்லப்படவில்லை. அது எனக்குரியது, வானா ஜிசிபிஹி, அதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன். அது எவ்வளவு கூலி தருவான் என்று எந்த ஒரு அடியானுக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் தான் அதற்கான அறிவு இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் நாம் நோன்புக்கும்படி ஏவ வேண்டும். எங்களுடைய சிறிய வயதுடைய பிள்ளைகளையும் நோன்புற்பதற்காக நாம் பழக்க வேண்டும். அவர்களுக்கும் நாம் ஏவ வேண்டும். குடும்பமாக இருந்து ரமதானுடைய இரவிலே அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செய்கின்ற குடும்பமாக நாம் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அல் குர்ஆனை ஓதுவதற்காக தூண்ட வேண்டும். இப்படி நன்மையான காரியங்களில் குடும்பமாக நாம் அதனை செய்வதற்கு நாம் உட்பட வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே நோன்புடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, நோன்புடைய அந்த அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா இறுதி நோன்பு வரைக்கும் சரியாக பயன்படுத்தி அதற்கு பிறகும் தொடர்ந்து அந்த அடிப்படையிலே பயணிப்பவர்களாக அல்லாஹ்வை மாற்ற வேண்டும். நம்முடைய எல்லா இடத்தையும் நம்முடைய சகல விடயங்களும் மாற்றி ஒரு சிறந்த முஸ்லிமாக நாம் மாறுவதற்கான சந்தர்ப்பமாக இதனை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலாவும் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும்.